சத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருங்க இது என்னது இது அப் இப் அப் 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 இது அப் அப் அப்பா ரெண்டு எழுத்து ஒரே எழுத்துக்கு ரெண்டு இந்த உச்சரிப்பை சொல்றதுக்காக அரபியில் ஒரு முறை வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு சத்து. என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா போட்டு இப்படி போட்டுருவாங்க. இந்த மாதிரி போட்டா என்னன்னா இந்த அலிஃபு இந்த சத்து செய்யப்பட்ட எழுத்து இருக்குல்ல அந்த முந்தன எழுத்தோட ஒரு முறை சுக்குன்னு செஞ்சுட்டு திரும்ப இங்க என்ன ஜபரோ அதை செய்யணும். அப்ப ரெண்டாவது ஒரு எழுத்து அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கணும். இதுதான் சத்துடைய சுருக்கமான ஒரு. இன்னொன்னு பாருங்க, குல்லி. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலா குல் லீ குல் லீன்னு இருந்து ரெண்டு ஒரே எழுத்த வரும்ல. ஆமா லீ இங்க இருக்கு பாருங்க, இங்க இந்த சத்து இருக்குங்கல்ல சத்துக்கு கீழே போடுவாங்க. ரெண்டு விதமா வரும். ஒன்னா சத்துக்கு கீழே இந்த ஜேர போடுறது உண்டு, எழுத்து கீழே போடுவாங்க. ரெண்டு விதமா வரும். பேசு ஜபரும் இங்கே சத்துக்கு மேலேயே வந்துடும். இந்த ஜேர் மட்டும் ஒன்னா இந்த இடத்துல இப்படி போடுவாங்க, அல்லது சத்துக்கு கீழே போட்டு விட்டுருவாங்க. ரெண்டு விதமா இருக்கும். இது இந்த பாடத்துடைய சுருக்கம். இது என்ன ஆகும் அப்படின்னா முந்தன எழுத்தோட சேர்றப்ப சில பல மாற்றங்கள் வரும். எப்படி மாற்றம்? உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இது என்னது? அல்லாஹ் அல்ல. அல்ல கூட ஒரு மீம சேர்த்தீங்கன்னா அல்ல அல்லம. ஓகேங்களா? இதுதான். இதை நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ண போறோம். பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தது போலாம். இங்க 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 ஓகேங்களா? இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான் இங்க அங்க ஆன் பண்ணீங்க, இங்க வந்துருச்சு. கவனிங்க, இப்ப நம்ம சொன்ன மாதிரி சொல்லி இருக்கிறாங்க இவங்களும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜத் த இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஜத் த, அதே இத கீழே பாருங்க சுருக்கி என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஜத் த. அப்ப இந்த ஜத்தாங்கிற ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு இந்த ஜத் த வடிவத்துல தான் வரும். இங்க பாருங்க, ஓகேங்களா? இங்க பாருங்க, ஓகேவா? இதே மாதிரி வாசிக்கலாமா நம்ம லைனா? ஆனா வாசிங்க. இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது இப்ப ஒரு வாசிப்பாரு, வாசிக்கிறது தப்பா இருந்தா தப்பா இருக்கிறவங்க கை தூக்கணும். ஓகேங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாலா இருக்கு. அத்த. இங்க வரும். ஓகே. அஜ்ஜ. அஹ. ஓகே. ஆனா ரெசெட்னா நீங்க அஹ. அத்த. அத்த. அர்ர. அஜ்ஜ. அஸ்ஸ. ஓகே. அடுத்து அப்துல் ரஹ்மான் நீங்க அஸ்ஸ. அஸ்ஸ. அதாவது கீழே கீழே கைன். அஹ. அக. அஹ. அஃப. அக்க. அஹ. அக்க. அக்க. அல்ல. அம்ம. ஓகே. அடுத்தது வாஜித். கலீல் ரஹ்மான் வாசிங்க. அன்ன. அம்ம. அவ்வ. அது மீம் இல்ல. அவ்வ. ஐய. ஓகே. அண்ணா நீங்க வாஜித்னா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ود حك هم ஹஜ்ஜ. ஓகே. இப்ப அடுத்தது இதவே நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு இடத்தோட சேர்த்து வருது. இப்ப அங்க இருக்கு பாருங்க. இத நான் இப்ப ஒரு தூரம் அவங்க ப்ரொனேட் பண்ணி காட்டுவாங்க, அதை கவனிச்சுட்டு நீங்க ஓதணும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. அது எழுத்து தெரியுதுல, எழுத்து தெரியுற மாதிரி. பாருங்க. علم بجل حصل كلم أمل أهل. இது வரைக்கும் ஒரே ஒரு எழுத்து வந்துச்சு, அம்மல அல்லமன். இப்ப என்னாச்சு? முதல்ல ரெண்டு எழுத்து அப்புறம் சத்து. அப்ப எப்படி வரணும்? அஹல்ல. புரியுதுங்களா? அஹல்ல. ஏன்னா அந்த ஹம்சாக்கு ஜபர் இருந்தா ஆ சத்தம்.
ஹேக்கு ஜபர் வந்து ஆ சத்தம் அஹ. இந்த சத்தம் மட்டும் விட்டுட்டு பாருங்க. இந்த சத்தம் மட்டும் விட்டீங்கன்னா இதை ரெண்டு எப்படி வாசிப்போம்? அஹம்போ. அதுக்கப்புறம் ஒரு சத்துல இந்த ஹேவுடைய ஜபரை கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப அஹல்ல. சேட்டு நானுக்கு இன்னும் புரியல. இங்க பாருங்க. ஒண்ணு இல்ல இதுல பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும். சாக் பீஸ் என்ன இங்க வரனா அது இப்ப அங்க கொடுத்துருக்கிற எழுத்து இதுதான். இப்பதான் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது மட்டும் தான் படிச்சிருக்கோம். இதை மட்டும் பாருங்க. இப்படி கொடுத்தா என்னன்னு வாசிப்போம்? ஹல்லன்னு வாசிச்சிருவோம். முன்னாடி ஒரு ஹம்சா வந்திருக்கு. இது தனி ப்ரொனன்சியேஷன். ஹல்ல. ஓகேங்களா? இனி இப்ப இந்த இதை மட்டும் எடுத்து இதை எப்படி வாசிப்போம்? அஹ. அதோட இந்த சப்து சேர்ந்துருக்கு. சப்து முந்தன எழுத்து இதை கொண்டு வந்து சேர்க்கணும்ல. அப்ப அகல்ல. புரிஞ்சுங்களா? அங்க இங்க அகல்ல. அஹல்ல. ஓகேவா? பாருங்க. அடுத்தது இது என்னாச்சு? ஃபர்ஸ்ட் எழுத்தே சத்து, அதுக்கப்புறம் தனியா வருது. இது ரெண்டு இன்னொருக்கா பாருங்க. அஜ்ஜலங்கு அம்சாவோட போய் சேர்த்தோம். இத ஜி மோட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஓகேவா? அஜல்ல. ஓகே. கொஞ்சம் கை பிடிங்க. ரைட், கொஞ்சம் ஃப்ரண்ட். ஓகேவா? நேற்று லேப்டாப் அட்டெம்ப்ட் மாடல் பண்ணிருக்கு. மறுபடியும் கீழே விழுந்துச்சுன்னா ரொம்ப பேர். சரி, இப்ப ஒரு கரெக்டா வாசிச்சு பாருங்க. நீங்க இப்ப நான் கேட்பேன், யாராவது ஒருத்தட்டு ஒரு ரெண்டு பிரைட்னஸ் அவ்வளவுதான். லைட் போட்டுக்கலாமா? அப்படியே அப்படியே வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பாருங்க. இப்ப நான் கேட்பேன். அது ஒரு பிராக்டிஸ் பண்றது. இப்ப நம்ம வரும்போது தெரிஞ்சு கொடுத்துருவோம். அம்மல அஹல்ல அஜல்ல அஜ்ஜல அஜ்ஜல அஜ்ஜல. ஓகே. ஓகே, வாசிக்கலாமா? சஜித் வாசிங்க. இப்ப நான் சொல்றது சூப்பர். சத்தர. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பெருசா இருக்குன்னு பயக்க கூடாது. அதை துண்டு துண்டா பிரிச்சு நம்ம படிச்சோம்னா ஈஸியா போயிடும். ஓகே ஓகே. அசெட் நானீங்க. அடுத்தது ஹல்லம அம்மல அஹல்லல அஹல்ல. சூப்பர். அடுத்தது அடுத்ததானே நீங்க? ரஹ்மான், அப்துல் ரஹ்மான். ஓகே. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் சதல் சத்தர சத்தர தோ. சத்தர. அடுத்தது அல்லம. ஓகே. கல்யாணம் வாசிக்கிறீங்களா? வஜ்ஜல அல்லம கஸம வஸல. ஓகே ஓகே ஓகே, போதும். இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப 3 எழுத்துல மாறி மாறி வருது சொன்னாங்க. இப்ப அடுத்து 4 எழுத்து. இங்க பாருங்க, அவங்க வாசிக்கிறது பாருங்க. யுஹல்லபு. இது வழக்கமா நம்ம என்ன சொல்லிடுவோம்னா அண்ணா வாங்க சரியா எடுத்துக்கலாம். இப்ப முதல்ல இருக்க யூஹ அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. இந்த யூஹ அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்ப சத்து நந்த தால் மட்டும்தான். அதனால என்ன பண்ணா, அந்த சத்துக்கு பக்கத்து இருக்க ஹே இருக்க ஜபரை கொண்டு வந்து தால்ல சேர்ப்போம். அப்ப ஹஸ்த. அந்த சத்துக்கு முன்னாடி எழுது சத்தம் மட்டும் பாருங்க. என்ன வரும்? ஹஸ்த. அதானே முன்னாடி இருக்கு. அது யூ ஹஸ்த பு. யூ ஹஸ்த பு. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க.
இருங்க ஒரு நிமிஷம் அவங்க வாசிக்கட்டும் அவ உள்ள இருந்தான் يهذب يعذب يكلف يحسن يرتب. ஓகேவா இந்த நாளை மட்டும் வாசிச்சு பாருங்க. பிஸ்மில்லாஹ். يحذب يخلف يقلب. இந்த இவங்க வாசிக்கிற நேரத்துல அப்படி அந்த சிச்சுவேஷன் பேக்ரவுண்ட் எடுக்கலாம் يغلف ஆனா இந்த ரிப்பீட்டே ஆக கூடாதுண்ணே. يحسف يحسن. ஓகே ஓகே வாசிங்க ஒவ்வொருத்தர் ஃபுல்லா வாசிங்க. يحذب ஏறிங்க அவர் மட்டும் யுகذிபு யுகذிபு கல்லிபூவா இகذபு மேல பேயா இருக்கு தானே உஸ்தாத்? அதானே யுகذபு யூ ஹத்த ஹேனது யூ யுஹذபு சரி அடுத்தது யுஹذபு தால் அடுத்தது யுகல்லஃபு போதான அப்துல் ரஹ்மான் அடுத்தது யுஹஸ்ஸனு யுரத்தபு. சூப்பர் ரத்தபு. ஆனா நீங்க அடுத்தது வாசிச்சுங்க. யுஹக்கரு யூ யுஹக்கரு ரெண்டாவது எழுத்து என்ன? யுவக்கரு. சூப்பர் அடுத்தது யுசல்லமு. ஓகே நீங்க வாஜிதுனா எங்கிட்ட வந்து கவனிக்கல ஓகே இதுதான் தெரியுதுல அதுங்களா? அதான் يؤلم يكرم. சூப்பர் குர்ஆன் சரளமா ஓதிருவீங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட உதவி. அல்லாஹ் நாயனே. இல்ல அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. ஆமீன் ஆமீன். ஓகே அடுத்து இது பாருங்க இதை நான் வாசிச்சுட்டு உங்களுக்கு பிராக்டிஸ் போறோம். ஜஸ்ட் நான் வாசிக்க போறேன். அடுத்து அந்த உள்ள ரெக்கார்டட் இதுல வாசிப்பாங்க எப்படின்னு பாத்துக்கோங்க. நம்ம உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு வேற ஒரு இதுக்கு இப்ப போறோம். நல்ல கவனிங்க. கஸ்ஸ அல்ஃபாரஹு கஸ்ஸ அல்ஃபாரஹு நல்லஃப அஸ்னானஹு கஸ்ஸல வஜ்ஹஹு மஷ்ஷத ஷஅரஹு ஹஸ்ஸன ஹைஅதஹு தய்யப சியாபஹு. அவங்க வாசிக்கிறாங்க நீங்க. نظف أسنانه غسل وجهه مشط شعره حسن هيئته طيب ثيابه. ஓகேவா வாசிக்கலாமா? கொஞ்சம் ஒரு தடவை லேசா வாசிச்சு பாருங்க. كس الفاره سلف ذلف சாங்களா ذلف நூன் அது நல்லஃப நல்லஃப أسنانه حسل وجهه مسد سحره حسن ثيابه حفل ஓகே அவ்வளவுதான் டைம். ஆனா அப்துல் ரஹ்மான் நீங்க வாசிங்க. நீங்க அவர் அல்பாருக்கு அத்பார் ரெண்டாவது நல்லஃப அஸ்னானஹு. ஓகே ஏன்னா ஈஸி பெருசா தானே இருக்கு. இதை வாசிங்க உங்களுக்கு தெளிவா மஸ்ஸத சஹரஹு. ஓகே ஆனா நீங்க அடுத்தது ஹஸ்ஸன ஹைஅதஹு. சூப்பர். Khalil bhai, can you read it?
ஆ ஆனா மணி 11க்கு தானே நேத்து ஆரம்பிச்சு. தையப சியாபஹு. ஓகே, சியாபஹு. இப்ப அடுத்தது ரொம்ப சிம்பிளான இன்னொரு பிராக்டிஸ் பண்ண போறோம். அதோட ஷத்துடைய பாடம் நீங்க தெளிவாயிருவீங்க. இப்ப அவங்க வாசிக்கிறத மட்டும் கவனிங்க. يدل يدل يذم يذم يرص يرص. ஓகே, அது பார்த்துட்டு எல்லாம் பிராக்டிஸ் போலாமா? ஓகே, இத பாருங்க, யாரு சொல்றீங்கன்னு பாப்போம். இப்ப யதுல்லு. இருங்க. ஓகே, நீங்க ஆரம்பிச்சிட்டே சொல்லுங்க. பிஸ்மில்லாஹ். யதுல்லு யஜுஃபு யருல்லு யருஸ்ஸு يرص. ஓகே, அடுத்ததானா நீங்க? உஹிப்பு أحب. கரெக்ட். அடுத்தது எஹில்லு எஹில்லு எஹித்து எஹில் அது ரெண்டாவது இருக்குது, என்ன எழுத்து? எஹி ம். எதி எஹி இரு, எஹில்லு இரு. எஹில்லு ஹேவா இருக்கு, ரெண்டாவது எழுத்து ஹி கி. அப்ப எஹில்லு யகில்லு. யகில்லு பாருங்க, يقل ஏ. يقل. ஓகே, அடுத்தது யருஹு யருஹு ரெண்டாவது எழுத்து என்ன? தால் ம். இரு. எதுக்கு சூப்பர் சூப்பர். يدق 3 வச்சிட்டீங்களா? ஒருத்தது. ஆனா இது ஒரு ம். சூப்பர். يحن அடுத்தது يحل يجل அலிஃப் ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன? ம். يجل சூப்பர். أجل அடுத்தது يدن ஏ. دم ஓகே, அப்துல் ரஹ்மான். அடுத்தது இதுக்கு போயிடலாம். ஓகே, இவருக்கு தெரியுது. அப்துல் ரஹ்மான். ம். يحن சூப்பர். يحن ம். يدم يذم சூப்பர். يرد ஏ. يرد يرد. இப்ப இன்னும் ஒரே ஒரு பிராக்டிஸ் மட்டும் நம்மள்ட்ட இருக்குது. அடுத்தது உங்களுக்கு வரும். அடுத்தது கசரு நம்ம இது பண்ணல. கசருன்னா என்னன்னா يرحب ஹி, அதாவது அப்ப. இங்க கவனிங்க, அப்ப படிச்சோம், அப்பு படிச்சோம், இப்ப அப்பி படிக்க போறோம். ஓகேங்களா? கவனிங்க, ஒரு வாசிச்சு. يدمر يدمر يرصع يرصع يرتب يرتب. சொல்லுங்க. யுரஹிபு. அது எல்லாரும் சொல்லிட்டோம். அடுத்து இதுல இருந்து உங்களுக்கு முன்னாடி ரஹி. ஏன்னு கேட்டீங்கன்னா சத்து இருக்குங்கல்ல, சத்துக்கு கீழே வந்திருக்கு பாரு. ஓகே, ஆனா நீங்க யுரத்திபு யுரத்திபு. ஓ சூப்பர். யுரத்திபு يرتب யுசல்லமு யூசல் யுசல்லிமு يسلم யுஃபஹிமு. ஓகே, அடுத்தது அண்ணா அப்துல் ரஹ்மான் நீங்க. يرسيه ஏக்கு என்ன இருக்கு? يرسيه சூப்பர். يرصع ஐனது யுரஸ்ஸி. ஓ ஓகேவா? அடுத்தது يصلح ஓகே. يصلح يحمل حمل ரெண்டாவது எழுத்து يجبرها ஹேவா. நல்லா பாருங்க. யூ கம்மிலு. يكمل ஓகே, يكمل ஆனா நீங்க வாசிட்டீங்க. நீங்க வாசிட்டீங்க நல்லா சேர்த்தா.
இல்ல வாசிங்க. யுஹல்லிமு யுரக்கஹு ம் யுரக்கிஹு ம் தால் யுதக்கிஹு யூதக் தக்கிஹு ஹே கடைசி எழுத்து அதே கஃப் தான். ஹு கு யூதக்கிகு. يدقق ஓகே அடுத்தது. யுரத்திமு ம் யுரத்திரு ரே இருக்கு. யுதத்திரு மூணாவது எழுத்து தம்மிரு சூப்பர் சூப்பர். يدمر ஆனா நீங்க வாசிக்கிறீங்களா? دليلنا வாசிங்க. يرحب يرحب يسلم ம் يركي يسلم ம் يرى ம் تمم மீமே இல்லையே. சீன் இல்ல மீம் இல்ல. ஒவ்வொரு எழுத்த பாரு. கண்ணு மொய் மொய்ங்களா? நானும் பழகிட்டு ஆமாங்கிறாரு. يرصع ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இப்ப சத்து போட இல்ல தெளிவாயிட்டோம். நான் எனக்கு கேட்கவே இல்லை. மறந்துட்டு நீங்க தான் சண்டைக்கு வராதீங்க ஜி. சொன்னா கேட்கப்பா. போன வாரம் நான் சொல்லல. சரி 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 சரி. சண்டைக்கு வராது பாவம். சரி ஆ சரி. யுகம்மிலு யுஹல்லிமு யுஹல்லிமு யு அல்லிம் يعلم யுஅல்லிமு யுதம்மிரு சூப்பர். يدمر ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம சத்து பாடமும் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம என்னென்ன அது இப்ப ஏறத்தாழ நீங்க குர்ஆன் ஓதுறதுக்கு பெர்ஃபெக்ட் யார் நீங்க எல்லாருமே ரெடி தான். இன்னும் கொஞ்சம் நம்ம தர்த்தீப் இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி நிறைய பயிற்சிகள் எடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மக்ரிப் வந்து செய்யணும். என்னென்ன பாட ஓதணும் அப்படிங்கிறத சொன்னோம்னா கேட்கறவங்களுக்கு இதா இருக்கும். அல்லாஹ்வுடைய துஆ பரக் அல்லாஹ்வுடைய குதிரத்து ரஹ்மத்தை கொண்டு மகான்மார்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு ஃபர்ஸ்ட் தனி எழுத்து அலிப் பேத்தே, ரெண்டாவது கூட்டெழுத்து அந்த எழுத்து சேர்ந்து வந்தா எப்படி வருங்கிற ரெண்டாவது பாடம், மூணாவது ஜபர் பாடம், நாலாவது பேசு, அஞ்சாவது ஜேரு, நாலாவது ஜேரு, அஞ்சாவது பேசு, ஆறாவது சுக்குன் பாடம். அதுக்கு அடுத்தது தன்வீன் தன்வீன் பாடம், தோ ஜபர் தோ ஜேர் தோ பேசு. அதுக்கப்புறம் கடா கடா ஜபர் கடா ஜேர் கடா பாடம் முடிச்சோம். அதுக்கப்புறம் சத்து பாடம் சத்து பாடம். அது இது நீட்டல் ஒளி ஒரு பாடம் இடையில அந்த கடா ஜபருக்கு முன்பு தன்வீனுக்கு நீட்டல் ஒளி. ஏன்னா ஜபர் பக்கத்துல அலிஃப் வந்தா பான நீட்டணும், ஜேருக்கு அப்புறம் ஏ வந்தா நீட்டணுங்கிற அந்த நீட்டல் பாடம். ஏறத்தால ஒரு 10 பாடத்தை நெருங்கி நம்ம கிளாஸ் 10 கிளாஸ் இது வந்துட்டு ஒவ்வொரு மணி நேரமா வச்சு ஒவ்வொரு நாளைக்கு நம்ம நடத்தணும்னு சொன்னாக்க 10 நாள் 15 நாள் பிடிக்கும். ஏன்னா இங்க நம்ம இதுக்குன்னே வந்து 3 நாள் உட்கார்ந்து இருக்கோம். இந்த அளவுக்கு டைம் கொடுக்க முடியாது. ஒரு கிளாஸுக்கு ஒரு மணி நேரம் டைம் கணக்கு. நம்ம 10 கிளாஸ் சாதாரணமா செஞ்சோம்னாலே நம்ம குர்ஆன் அல்லாஹ் கிருபையில தொடங்கலாம். ஆனா முறைய பிரசன்டேஷனா இருக்கணும். இடையில 4 நாள் வந்து 2 நாள் வரலாம் பாட விட்டு போயிடும். அல்லாஹ் கிருபையில நம்ம வந்தோம். இப்ப நீங்க குர்ஆன் ஓதற்குனான குவாலிட்டி அது சந்தோஷம் தானே. அதாவது திருப்தி இருக்குல்ல. ஏன்னா நம்ம செய்யும் போது வந்துட்டு நிறைய இதெல்லாம் இருந்தது. அல்லாஹ் கிருபையில நம்ம இப்ப வந்திருக்கோம் செய்யும் ரப்புல் ஆலமீன். நம்ம அடுத்த பிராக்டிஸ் தான் போறோம். அல்லாஹ் கிருபையில இதே மாதிரி எங்க டீமும் வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு இந்த இல்ம கொடுக்கணும். அதன் காரணமா மறுமையில அல்லாஹ்னா நாங்க பொருளாதாரம் யாரும் எதை எதிர்பார்க்கல, அல்ல எங்கிட்ட நிரப்பமா இருக்கு நாங்க செய்யறோம். நிறைய பேர் இஹ்லாஸா போய் சேரணும். பெருமை வந்துடக்கூடாது, சோடு போடுறது வந்துடக்கூடாது, பொறாமை எண்ணங்கள் வந்துடக்கூடாது. நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிற ஒரு ஏறத்தால ஒரு முன் பயிற்சியா தான் செய்ய முடியுமாங்கிற சிலபஸ் தான் பார்த்தோம். இந்த 10 பாடத்துக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு அல்லாஹ் கிருபையில கொண்டு வர முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. க்ளோஸ் பண்ணிக்கோங்க.